ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறது என் வாழ்க்கையில் லைஃப் டைமில் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்று சொல்லலாம். அனுபவத்தை விட ஒரு பயமான ஒரு சிச்சுவேஷனை எனக்கு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து கண்டினியூவாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நான் இருந்த ஏரியாவில் இருந்த எல்லாருக்குமே அந்த பயம் ஒன்று இருந்தது. ஏன்னு சொன்னால், மகாவலி ஆறோட வெள்ளப்பெருக்கால் வெள்ளம் எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தாலே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சி வந்துட்டு இன்னொரு மட்டத்துக்கு வந்தேன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற மட்டம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இப்போ நான் காட்டுற இந்த பகுதி. இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேற இருந்தது. ஒரு மாதிரியாக நாங்களும் பயத்தில் இருந்தோம். வந்தால் நீ என்ன செய்கிறது, என்ன பிளான் ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னால், நான் இது போட் பிளேஸ்லாம் இருக்குன்னு இது என்ற சொந்த இடம் இல்லை. அதால் நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். தண்ணியை பாருங்கள் எப்படி அந்த ப்ரௌன் கலராக இருக்குன்னு சொல்லி. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், தண்ணி மட்டம் குறையவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருந்தது. நாங்களும் நிறைய பயந்துருந்தோம். இப்போ இதுக்கு மேல் தண்ணி கூடினா எங்கே போகிறதுன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு பயமான ஒரு நாளாகத்தான் இருந்தது. என்னோடய லைஃப் டைம்லே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் பண்ணி. ஒரு வீடு உண்டு, இது அப்ஸ்டேர் வீடு, 2 மாடி வீடு. அது மேல் மட்டும்தான் தெரியுது. பாருங்கள், இந்த ஒரு வீடு இருக்குது. இது மேல் மட்டும் தெரியுது. இப்போ நான் ரோட்டில் நின்று வீடியோ எடுக்கிறேன். அப்போ ரோடு கீழே இவ்வளோ தண்ணி இருக்குமென்னு பாருங்கள். இப்போ இதுலாம் விழுந்தால் எந்தளவு ஆழமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 அடி ஆழமாண்டாலும் இருக்குமே தண்ணி ரோடுக்கு பக்கத்தில். அப்போ என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம்னு பாருங்கள். இப்போ எல்லாம் தண்ணி குறைஞ்சிட்டு, இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே நவம்பர் 30. இப்போல்லாம் தண்ணி குறைஞ்சி எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் அந்த 3 நாளும் 27, 28, 29 3 நாளும் சரியான பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் 3வது மாடியில் நின்று எடுக்கிறேன் வீடியோ. கரண்ட் வயர்லாம் பாருங்கள், மேலே தெரியுது. ஃபுல்லாக கரண்ட் இல்லை, வாட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நைட்டில் எந்தளவு பயமாக இருக்குமென்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மற்றது நிறைய மண் சரிவுகளும் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. அதாவது எங்களோட ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு சின்ன மண் சரிவுகள் நடந்துருந்தது. மற்ற இடங்கள்லேயும் இப்படி நிறைய நடந்திருக்குன்னு சொன்னால் நான் போய் பார்க்கல. இதை பாருங்கள், மகாவாலி கங்கை தானே இது, எப்படி பரவி தண்ணி போகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ மழைன்னு சொல்லி. இந்த டிட்வா புயல்ற தாக்கம் பயங்கரமாக இருந்தது. இதில் ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது. இதில் பெருசாக தண்ணி இருக்காது. இப்போ நிரம்பி வழியுது இந்த வாட்டர் ஃபால். உண்மையிலே ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. சரியான ஒரு அதுக்கு சரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தது. டிப்ரெஷனில் இருந்தாங்க நிறைய பேர். உண்மையாக ஒரு பயமான ஒரு சூழ்நிலை ஒரு 3 நாளைக்கு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. எனவே இது மாதிரி எல்லா இடங்கள்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்று நாங்களும் பிரார்த்தித்து கொள்கிறோம். ஸோ இருக்கிறார்கள் இந்த ஃப்ளட் ஆண்டிய இடங்கள் இருக்கிற கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவேர்னஸுக்கு தான். ஸோ கட்டாயம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதான் ஃபஸ்ட் டைம் என்னங்க இப்படி தண்ணி வெள்ளம் பாருங்க.